ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஃபேண்டசி மூவி. உங்களுக்கு இந்த ஹாரி பாட்டர், வெட்னஸ்டே, அவதார் மாதிரியான மூவி எல்லாம் பிடிக்கும்னா, இதுவும் ரொம்பவே பிடிக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம மூவிக்குள்ள போலாம். வெல்கம் டு ஜாக்லின் ஃபேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். இந்த மூவில நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அனிமல்ஸும் சரி, மனுஷங்களும் சரி, நான் சொல்றவங்கள மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மூவி நல்லா உங்களுக்கு புரியும். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ மாயாஜால விலங்குகளை பாதுகாத்து அதுங்க அழியாம இருக்க ஒரு பெட்டிக்குள்ள வச்சு வளர்த்துட்டு வராரு. அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெரிய பிரம்மாண்டமான பறவை ஒண்ணு இருக்கு. அது பேரு பிரான்சிஸ். அந்த பறவை தான் அந்த இனத்தோட கடைசி பறவைங்கிறதுனால, அத தேடி நியூயார்க்குக்கு போறாரு. அங்க அவன் வளர்த்த மாயாஜால விலங்குகள் எல்லாமே பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வெளியே வர, அதனால ஹீரோ என்னென்ன கஷ்டப்படுறாரு, அந்த விலங்குகளை எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாரு, இந்த உலகத்தை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற கதைய ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நாமளும் அந்த மாயாஜால உலகத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே வில்லனான கிரிண்டல்வேல்ட பத்தி சொல்றாங்க. அவன் ஜெயில்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவனோட செல்ல பிராணிகளை வச்சு சிட்டியோட பல பகுதிகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால மக்களோட மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மந்திரவாதிகளை பத்தி சாதாரண மக்களுக்கு தெரிய வருது. இதனால நியூயார்க்ல இருக்கிற மாயாஜால உலகத்தோட தலைவி சாதாரண மக்களுக்கும் மாயாஜால உலகத்து மக்களுக்கும் சண்டை வருமோன்னு பயப்படுறாங்க. அதனால மாய விலங்குகள் யாரும் வளர்க்க கூடாது. அதுமீறி வளர்த்தா மரண தண்டனைன்னு சட்டம் கொண்டு வர்றாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. அவன் லண்டன்ல இருந்து நியூயார்க் போக கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அவனோட சூட்கேஸ்க்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. ஹீரோ உடனே அந்த சூட்கேஸ கிட்ட எடுத்து, "கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப போயிடலாம்னு" சொல்றான். சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நமக்கு எதுவும் காட்டல. ஹீரோ நியூயார்க் வந்துடுறான். செக் இன் பண்ணும்போது கரெக்ட்டா சூட்கேஸோட லாக் ஓப்பன் ஆகுது. சத்தமும் வருது. இதனால டவுட் பட்ட ஆபீசர்ஸ் சூட்கேஸ செக் பண்றாங்க. ஓப்பன் பண்ணா நாம நினைச்ச மாரி எதுவுமே இல்ல. வெறும் ட்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, பிரஷ் இதுதான் இருக்குது. ஓகேன்னு அங்கேருந்து ஹீரோ கிளம்ப, இங்க சிட்டில ஒரு இடிஞ்சு போன இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் போலீஸ் கிட்ட நான் அத பார்த்தேன். சூறாவளி மாதிரி இருந்துச்சு. அதோட கண்ணு வெள்ளையா மின்னுச்சு. அதுதான் இந்த சிட்டிய இப்படி பண்ணுச்சு. அத எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப இங்க கிரேன்னு ஒருத்தன் வர்றான். இவன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேவுக்கும் அங்க வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பில்டிங் எல்லாம் கிராக்கா விழுது. ரோடெல்லாம் அப்படியே 2ஆ பொளக்குது. ஏதோ ஒண்ணு சூறாவளி மாதிரி வந்து அந்த இடத்தையே 2ஆக்கிட்டு போகுது. இத எல்லாமே கிரேவும் அவன் கூட இருந்தவங்களும் பார்க்குறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. சிட்டிக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறான். அங்க மேரின்னு ஒரு அம்மா அவங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து ஒரு பேங்குக்கு முன்னாடி நின்னு மாயாஜால மனுஷங்களுக்கு எதிரா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினுமே இருப்பாங்க. அந்த பேங்குக்கு ஒரு பேக்கரி கடைக்காரர் லோன் கேட்டு வர்றாரு. தெரியாம நம்ம ஹீரோவ கூட்டத்துல இடிச்சிடுறாரு. இடிச்சிட்டு போகும்போது தான் ஹீரோவோட சூட்கேஸுக்குள்ள இருந்து ஒரு வினோத மிருகம் பேங்குக்குள்ள போறத நம்ம ஹீரோ பார்க்கறான். ஆனா, அவன் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்ததுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் எப்படியோ அங்க இருந்து மெதுவா கிளம்பி பேங்குக்குள்ள வர்றான். அந்த மிருகத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு. ஆனா அந்த மிருகம் அங்க இருக்கிற மின்னு மின்னுன்னு மின்னுற எல்லா பொருளையுமே எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிடுது. இத பார்த்த ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு டேபிள்ல போய் உட்கார்றான். அங்கதான் அந்த பேக்கரி கடைக்காரரும் இருக்கிறாரு. பேக்கரி கடைக்காரர் எதுக்கு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, லோன் கேட்க தான் அங்க வந்திருப்பாரு. திடீர்னு அந்த மிருகத்த ஹீரோ பார்த்துட்டு ஓட, அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு முட்டை விழுந்துடுது. அத எடுத்து ஹீரோ கிட்ட பேக்கரி கடையில குடுக்கலான்னு திரும்பும்போது, ஹீரோ அங்க இல்ல. அந்த டைம் பார்த்து பேக்கரி கடைக்காரர மேனேஜர் கூப்பிட, முட்டைய பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அங்க மேனேஜர் பேக்கரி கடைக்காரர்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதுவும் உங்களுக்கு இல்லாததுனால லோன் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணி போக, அது ஒரு ட்ராலிக்கு அடியில போய் உட்கார்ந்து பேங்க் லாக்கருக்குள்ளேயே போயிடுது. இப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணி லாக்கர் கிட்ட வந்துடுறான். அந்த டைம் பார்த்து பேக்கரி கடைக்காரர் ஹீரோவை பார்த்து, முட்டையை எடுத்து, "டேய் தம்பி, பொரிக்க போகுதுடா உன் முட்டை. நீ பாட்டுக்கு முட்டைய கீழ போட்டுட்டு போயிட்டேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோவுக்கு மிருகத்த பிடிக்கவா, இல்ல முட்டைய வாங்கவான்னு கன்ஃப்யூஸ் ஆக, சடனா அவன் மந்திரக்கோலை எடுத்து பேக்கரி கடைக்காரன அவன் பக்கம் இழுத்து அந்த முட்டைய கையில வாங்கிக்கிறான். அந்த முட்டையில இருந்து பறவை பாதியும், பாம்பு பாதியுமா ஒரு மிருகம் வெளிய வருது.
ஹீரோயினும் அத பாக்குறாங்க. பேக்கரி கடைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ மந்திரக்கோலை எடுத்து லாக்கர தொறக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அந்த பேங்க் மேனேஜர் அங்க வந்துடுறாரு. லோன் குடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே பேங்க கொள்ளையடிக்க ட்ரை பண்றீங்களான்னு சொல்லி, அங்க இருந்த எமர்ஜென்சி அலாரம ஆன் பண்ணி விட்டுர்றாரு. இத பார்த்த ஹீரோ பேங்க் மேனேஜர அப்படியே அசையாம தான் மந்திரக்கோலால நிக்க வச்சு, பேங்க் லாக்கருக்குள்ள போய் அந்த மிருகத்த பிடிச்சு அத அப்படியே குலுக்கு குலுக்குன்னு குலுக்க உள்ள இருந்து ஏகப்பட்ட தங்கம் கொட்டுதுங்க. சரியான திருட்டு குட்டியா இருக்கும் போல இருக்கு இந்த மிருகம். அப்புறம் ஹீரோ அந்த மிருகத்தை பெட்டியில வச்சு பூட்டி வேகமா அந்த மந்திரக்கோலை யூஸ் பண்ணி அந்த பேங்க்ல இருந்து வெளியே வர்றான். வெளியே வந்ததுமே பேக்கரி கடைக்காரர் ஞாபகத்தை அவருடைய மெமரியில இருந்து அழிக்க பாக்குறான். ஆனா பேக்கரி கடைக்காரர் பயந்து அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்ப அங்க இருந்து மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறாங்க. அவங்களும் மாயாஜால உலகத்த சேர்ந்தவங்க தான் போல இருக்கு. "யார் நீ? இங்க என்ன பண்ற? அந்த சாதாரண மனுஷனோட ஞாபகத்த அழிச்சிட்டியான்னு?" கேட்கறாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோ, "இல்ல, அதுக்குள்ள அவன் அங்கிருந்து ஓடிட்டான்னு" சொல்றாங்க. உடனே "நீ சட்டத்த மீறிட்டேன்னு" சொல்லி அங்கிருந்து அவன மாயாஜால விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் நமக்கே புரியுது ஹீரோயின் என்ன வேல பார்க்கறாங்கன்னு. இந்த மாயாஜால உலகத்துல யாராவது விதிகள மீறிட்டாங்க அப்டின்னா, அவங்கள சட்டத்துக்குள்ள போட்டு குடுக்கறது தான் இந்த அம்மாவோட வேல போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவ கூட்டிட்டு நியூயார்க்ல இருக்கிற மாயாஜால ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் போறாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின ஒரு பயம் மதிக்கல. அங்க மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்புறம் தொரத்தி அனுப்பிடுறாங்க. வெளிய வரும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம்ல, கிரேவ்ஸ்ன்னு ஒருத்தன, அவன் வர்றான். அவன் கேட்கறான், "என்னாச்சு? ஏன் மீட்டிங்ல இருந்து பாதியிலேயே வர்றேன்னு?" கேட்க, ஹீரோயின் ஹீரோவ பத்தியும், அவ வச்சுக்கிட்டு இருந்த மிருகத்த பத்தியும் எல்லா விஷயத்தையும் சொல்றா. உடனே கிரேவும், "அப்படியா? சரி, அந்த சூட்கேஸ எடு, என்ன இருக்குன்னு பாப்போம்ன்னு" சொல்ல, ஹீரோ இந்த சூட்கேஸ்க்குள்ள ஒண்ணுமே இல்ல. இவ சும்மாவே பொய் சொல்றா. அத நம்பாதீங்கன்னு சொல்ல, கிரேவ்ஸ் அத நம்பாம சூட்கேஸ புடுங்கி பாக்குறாரு. அதுல உண்மையாவே எதுவும் இல்ல. வெறும் பேக்கரி ஐட்டம்ஸா இருக்குது. உடனே கிரேவ்ஸ் ஹீரோயின ரொம்ப கோவமா ஒரு லுக் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இப்பதான் ஹீரோவுக்கே புரியுது, பெட்டி கை மாறிடுச்சுன்னு. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட எப்படியாவது அந்த ஆள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவ மட்டும் சூட்கேஸ தொறந்துட்டா, அவ்வளவுதான், எல்லா மிருகங்களும் வெளிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பேக்கரி கடைக்காரன தேட போறாங்க. அங்க கட் பண்ணி அந்த பேக்கரி கடைக்காரன தான் காமிக்கிறாங்க. அவன் லோன் கிடைக்கலங்கிற சோகத்துல அவன் பாட்டி போட்டோ முன்ன நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவன் சூட்கேஸ்க்குள்ள இருந்து லாக் தானாவே ஓப்பன் ஆகுது. இவர் என்னடா திடீர்னு சத்தம் வருதுன்னு பக்கத்துல போய் பார்த்தா, சூட்கேஸுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான மிருகம் வந்து இவர கடிச்சு வச்சுட்டு ஓடிருது. அது மட்டும் இல்ல, பெட்டிக்குள்ள இருந்து பாதி மிருகங்களும் தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடிருது. பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பேக்கரி கடைக்காரரை தேடிட்டு வரும்போது ஒரு மாயாஜால பூச்சி பறந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, பேக்கரி கடைக்காரர் சூட்கேஸ தொறந்துட்டாரு. வேக வேகமா பேக்கரி கடைக்காரர் வீட்டுக்கு வர்றாங்க. அங்க பார்த்தா அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டம். அங்க இருந்த ஒருத்தன், "இந்த பில்டிங்க உடைச்சது ஒரு மிருகம் தான். நாங்க அத பார்த்தோம்ன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இத பார்த்த ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாருடைய ஞாபகத்தையுமே மறக்கடிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அந்த மாயாஜால மிருகத்த பார்த்ததே மறந்துட்டாங்க. வேற ஏதோ காரணத்தினால தான் இந்த பில்டிங் உடைஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் அந்த உடைஞ்ச பில்டிங்க சரி பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா, அந்த சூட்கேஸ் தொறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல இருந்த பாதி மிருகங்கள் தப்பிச்சிருச்சு. அந்த பக்கம் அந்த பேக்கரி கடைக்காரர் அடிபட்டு விழுந்து கிடக்குறான். ஹீரோயின் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போக, ஹீரோ அதுக்கு அவருக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு பூச்சி அவரோட கழுத்துல கடிச்சிருக்கு. நானே அத சரி பண்றேன். எங்கள கொஞ்சம் தனியா விடுறியான்னு கேட்க, ஹீரோயின் கடுப்பாகி, அப்படியெல்லாம் உன்ன விட்டுட முடியாது. நீ நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மீறி இருக்க. அது மட்டும் இல்ல, இந்த பெட்டியில இருந்து நெறைய மாயாஜால மிருகங்கள் வேற வெளிய வந்திருக்குது. அதையெல்லாம் வேற கண்டுபிடிக்கணும். அதுவரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும்னு அங்க இருந்து அவளுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறா அவங்கள. அங்க அவளுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. அவளுக்கு பார்த்த உடனே அந்த பேக்கரி கடைக்காரர பிடிச்சு போயிருது. அங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க. கை வச்சு இல்லங்க, மந்திரக்கோலாலே சமைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேக்கரி கடைக்காரர் பார்த்து, "நாம கனவிலும் காணுறோமா?" அப்படின்னு சொல்லி அடிக்கடி தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிறாரு வேற. அது மட்டும் இல்ல, பேக்கரி கடைக்காரருக்குமே ஹீரோயினோட தங்கச்சிய ரொம்பவே பிடிச்சிருக்குது. பேக்கரி கடைக்காரர் தங்கச்சிய சைஸ் பிடிச்சிட்டு இருக்கும்போதே, அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா, அவளுக்கு மத்தவங்களுடைய மைண்ட படிக்கிற ஒரு பவர் இருக்கு. ஹீரோ எதுக்கு வந்திருக்கான்னு கூட அங்க சொல்றா. அங்க கட் பண்ணி இங்க கிரேவ தான் காட்டுறாங்க. அவன் மாயாஜால வெறுக்கிற கூட்டத்து தலைவியோட பையன் ஒருத்தன் இருப்பான்.
அவங்கிட்ட போயி, "உன் அம்மா ஒரு 10 வயசு பொண்ண வளர்க்குறாங்க. அவகிட்ட பயங்கரமான சக்தியெல்லாம் இருக்கு. நீ அவ யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு குடுத்துட்ட அப்படின்னா, நீ எங்கள்ல ஒருத்தன மாதிரி மாறிடுவ. நான் உனக்கு நெறைய மாயாஜால வித்தைகள கத்து தரேன்னு" சொல்ல, அவனும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிர்றான். இந்த சைடு ஹீரோயின தங்கச்சியும் பேக்கரி கடைக்காரரும் ஒரே லவ்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கு. அத பார்த்த ஹீரோயின், எப்படியும் அவனுடைய ஞாபகத்தெல்லாம் நம்ம மறக்கடிக்க தான் போறோம். அதனால வீணா உன் மனசுல ஆசைய வளர்த்துக்காதேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. அந்த பேக்கரி கடைக்காரர் ரெஸ்ட் எடுக்கணும். அவருடைய கழுத்துல ஒரு பூச்சி கடிச்சிருக்குது. அவர் ரெஸ்ட் எடுத்தா தான் அது சீக்கிரம் சரியாகும்னு சொல்ல, ஓகேன்னு ஹீரோயினும் அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம ரெடி பண்ணி குடுத்துட்டு, "சீக்கிரம் தூங்குங்க. மார்னிங் நம்ம மத்த மிருகங்கள தேடணும்னு" சொல்லிட்டு போறா. அவ அங்க இருந்து போன உடனே ஹீரோ எழுந்து வந்து அவன் பெட்டிய ஓப்பன் பண்றான். சடனா அந்த பெட்டிக்குள்ள இறங்கி போறான். ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்த பேக்கரி கடைக்காரர்கிட்ட ஹீரோ, "நீயும் சீக்கிரமா உள்ள வான்னு" கூப்பிட, அவனும் அந்த பெட்டிக்குள்ள போக முடியாம எப்படியோ நுழைஞ்சு உள்ள போயிடுறான். போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ரூமே இருக்குதுங்க. அங்க பேக்கரி கடைக்காரனோட காயத்துக்கு நம்ம ஹீரோ கட்டு போட்டு விடுறாரு. ஒரு மிருகத்த கையில எடுக்குறாரு. அது அவன் கையில இருக்கும்போது சின்னதா இருக்குதுங்க. வெளிய வந்ததுமே அப்படியே பெருசாயிடுது. அது மட்டும் இல்ல, இதோட ஒரு துளி விஷம் போதும் மனிதனோட கெட்ட நினைவுகள் எல்லாமே அழிஞ்சிரும்னு அத பத்தி சொல்றான் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கதவ ஓப்பன் பண்றான். பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமான உலகமே இருக்குங்க. வித்தியாசமான மாயாஜால மிருகங்கள் நெறையவே இருக்கு. இதெல்லாம் பேக்கரி கடைக்காரர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போதே, ஹீரோ திடீர்னு ஒரு பறவைய கூப்பிடுறான். அதுவும் வருது பாருங்க. சும்மா மிரட்டலா ஒரு பெரிய பறவைங்க. நம்ம பேக்கரி கடைக்காரர் மிரண்டு தான் போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ அத ஒரு நாய்க்குட்டிய கொஞ்சுற மாரி கொஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த பறவைய தேடி தான் நியூயார்க் வந்திருப்பாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு செடி மாதிரியான ஒரு கிரியேச்சர நமக்கு காட்டுறாங்க. இந்த கிரியேச்சர ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஹீரோகிட்ட அட்டாச்டா இருக்கு. அவன் கையில இருந்து போகவே மாட்டேங்குது. நெறைய மாயாஜால மிருகங்கள் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம ஹீரோ பெட்டிக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா, இந்த மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு, அத பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும்னு தான் பெட்டிக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே பேக்கரி கடைக்காரர் ஒரு இடத்துக்கு வர்றாரு. அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு டார்க் சர்க்கிள் ஒண்ணு அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. பேக்கரி கடைக்காரர் போய் அத தொட பாக்க, உடனே ஹீரோ அத தொடாதீங்க. அது ஒரு மரண சுழல்னு சொல்லி தடுக்குறாரு. அப்புறம் ஹீரோ பேக்கரி கடைக்காரர்கிட்ட, "உங்க ஊர்ல ஏதாவது பார்க் இருக்கான்னு?" கேட்க, ஏன்னா இங்க இருந்து தப்பிச்சு போன ஒரு மிருகம் அங்க தான் போயிருக்கும்னு சொல்ல, பேக்கரி கடைக்காரரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து 2 பேரும் அந்த உயிரினத்த தேடி கிளம்பிடுறாங்க. அப்ப மாயாஜால வெறுப்பு சங்கத்தோட தலைவியின் மகன் அந்த கிரேவ சந்திச்சுட்டு வீட்டுக்கு லேட்டா வர, அவன் அம்மா பெல்ட்டால அவன வெளு வெளுன்னு வெளுக்குறா. அந்த அம்மா எப்பவுமே இப்படிதான் கொடுமைப்படுத்துவாங்க போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோவும் பேக்கரி கடைக்காரரும் பார்க்குக்கு போகும்போது, அங்க ஒரு கடையில அந்த மிருகம் அங்க இருக்கிற பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ, "நீ இங்க தான் இருக்கிறியான்னு" அந்த பிடிக்க கண்ணாடிய உடைச்சிட்டு உள்ள போக பேக்கரி கடைக்காரரு, "டேய் அது நகைக்கடைடா. அத உடைச்சிட்டு உள்ள போனா போலீஸ்ல மாட்டிப்போம்டான்னு" சொல்ல, ஹீரோ கரெக்ட்டா அந்த மிருகத்த பிடிக்க போலீஸும் வந்துடுறாங்க. கன் பாயிண்ட்ல நிறுத்திடுறாங்க போலீஸ் அவங்கள. ஒரு சத்தம் கேட்க போலீஸ் எல்லாரும் அங்க திரும்ப அங்க ஒரு சிங்கம். இந்த கேப்ல இங்க இவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிர்றாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஹீரோவையும் பேக்கரி கடைக்காரரும் ஒரு ஸூக்கு தான் வர்றாங்க. ஏன்னா, அந்த சிங்கம் எப்படி ரோட்ல வந்திருக்கும்னா, ஒரு மாயாஜால மிருகம் ஸூக்கு வந்து அங்க இருந்த விலங்குகளை எல்லாம் வெளிய விரட்டி விட்டுட்டு இருக்கும். இத கெஸ் பண்ணி தான் ஹீரோ ஸூக்கு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ பேக்கரி கடைக்காரர்கிட்ட, "என்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய மிருகம் இதுதான். இந்த ஹெல்மெட்ட போட்டுக்கோன்னு" குடுக்குறாரு. அந்த மிருகத்த காட்டுறாங்க. அது ஒரு பெரிய சைஸு காண்டா மிருகங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் அந்த மிருகத்த புடிச்சு சூட்கேஸுக்குள்ள அடைச்சிடுறாங்க. அங்க கட் பண்ணி ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோ இருந்த ரூமுக்கு போய் பார்த்தா, அங்க ஹீரோவும் பேக்கரி கடைக்காரனும் இல்ல. அந்த சூட்கேஸ் மட்டும் தான் இருக்குது. அங்க இருந்து அந்த சூட்கேஸ எடுத்துக்கிட்டு தெருவுல நடந்து வராங்க. திடீர்னு அந்த இடமே டார்க் ஆயிடுது. பயந்து போயி வீட்டுக்கே ஓடிர்றாங்க மறுபடியும். அங்க கட் பண்ணி, ஒரு இடத்துல மீட்டிங் மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதுல அடுத்த பிரசிடென்ட் யாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஹெட்டோட பையன் தான் அடுத்த பிரசிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
திடீர்னு அந்த கருப்பு மரண சூழல் வந்து, அங்க இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு, அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஹெட்டோட பையனையும் கொன்னுட்டு, அங்கேருந்து அந்த மரண சுழல் ஓடிடுது. கட் பண்ணா மாயாஜால உலகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ தான் காமிக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஹெட்டோட பையன கொன்னது யாரு? நம்ம வில்லனான கிரிண்டல்வால்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்தோட தலைவி ஹீரோயின் கிட்ட உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னதுன்னு கேட்க, ஹீரோயின் அந்த பெட்டிய தொறந்து, இந்த பெட்டிக்குள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, மாயாஜால மிருகங்கள் எல்லாத்தையும் இங்க இந்த ஊருக்குள்ள தொறந்து விட்டுட்டான். அப்படின்னு நம்ம ஹீரோவ பத்தி எல்லாத்தையும் சொல்ல, அந்த பெட்டிக்குள்ள இருந்து கரெக்ட்டா ஹீரோவும் பேக்கரி கடைக்காரனும் அப்ப பார்த்து வெளிய வர்றாங்க. உடனே எல்லாரும், "இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் உன் மிருகங்கள் தான் காரணமான்னு?" கேட்க, நம்ம ஹீரோ, "இல்ல, என் மிருகங்கள் யாரையுமே கொல்லாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஹெட்டோட பையனுடைய பாடிய விஷுவலா காமிக்கிறாங்க. அத பார்த்த ஹீரோ, "இது மிருகங்கள் தாக்குனது மாதிரியே இல்ல. அதோட காயங்கள வந்து கரெக்ட்டா பாருங்க. இது வந்து மரண சுழலோட வேலைன்னு" சொல்ல, "மரண சுழலா? அப்படின்னு ஒண்ணு நியூயார்க்ல இல்லவே இல்லைன்னு" அந்த தலைவி கோவப்பட்டு இவங்கள புடிச்சு ஜெயில்ல போடுங்கன்னு சொல்றா. ஸோ 3 பேரையுமே ஹீரோயினையும் சேர்த்து ஜெயில்ல புடிச்சு போட்டுர்றாங்க. இப்ப ஜெயில்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறாங்க. ஹீரோவும், "இப்ப சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்னு" சொல்லிர்றாரு. உடனே பேக்கரி கடைக்காரர், "அதெல்லாம் இருக்கட்டும். நீ அடிக்கடி மரண சுழல், மரண சுழல்னு சொல்றியே, அப்படின்னா என்னன்னு?" கேட்க, ஹீரோவும் அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல சாதாரண மக்கள் எல்லாரும் சேர்ந்து மந்திரவாதிகள் எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால மந்திரவாதிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் எப்பவுமே சண்டையா இருந்தது. மந்திரவாதிகள் எல்லாம் அவங்க சக்திகள கட்டுப்படுத்தி வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படி கட்டுப்படுத்தினது நாளுக்கு நாள் மாறி, மந்திர சக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு மரண சுழலா உருவெடுத்தது. இந்த மரணக்கிணறு திடீர்னு கெட்ட சக்தியா மாறி, யாரையாவது கொன்னுட்டு மறைஞ்சு போயிரும். அந்த சக்திக்கு சொந்தக்காரங்க வெறும் 10 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த கிரேவ் கிட்ட விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் மாயாஜால வெறுப்பு சங்க தலைவியோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. ஒருவேளை இவ தான் அந்த மரண சோலா இருக்குமோன்னு நமக்கு தோணுது. அங்க கட் பண்ணி அந்த கிரேவ தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் செக் பண்றான். செக் பண்ணி ஹீரோ கிட்ட இருந்து பெட்டிய எடுத்து, ஒரு மணல சுழல அதுக்குள்ள இருந்து எடுக்குறான். அத பத்தி ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஹீரோ, "அது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து தான் எடுத்தேன். பட் ஆனா அது வெளிய வரல. என் பெட்டிக்குள்ளேயே தான் இருந்ததுன்னு" எவ்வளவோ சொல்லியும், கிரேவ் அத நம்பாம 3 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயி, அவளோட நல்ல மெமரிய எல்லாம் எடுத்து ஒரு குளத்துக்குள்ள போடுறாங்க. இதனால ஹீரோயின் பிரெயின் வாஷ் ஆகி அந்த குளத்துக்குள்ள இறங்க போறா. அப்போ மாயாஜால வெறுப்பு சங்க தலைவியோட பையன அவ பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஹீரோயின் போய் அவன காப்பாத்துறா. இதையெல்லாம் குளத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு ஹீரோயின் அந்த குளத்துக்குள்ள இறங்க போக, அடுத்து நீதான்டா அப்படின்னு நம்ம ஹீரோவோட மெமரியை எடுக்க வர, கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோவோட மிருகத்துல ஒண்ணு செடி மாதிரி இருந்துச்சுல்ல, அது வந்து ஹீரோவோட லாக்க ரிமூவ் பண்ணி விட்டுடுது. ஸோ ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோயினையும் காப்பாத்துறான். இங்க பேக்கரி கடைக்காரரோட மெமரியை அழிக்க ஒருத்தன் கூட்டிட்டு போறான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி வந்து அங்க அவனை டைவர்ட் பண்ணி பேக்கரி கடைக்காரர் அங்கிருந்து காப்பாத்தி, கிரேவோட இடத்துக்கே வந்து அந்த சூட்கேஸ எடுத்துட்டு ஹீரோயின பாக்குறதுக்காக போறா. அப்புறம் ஹீரோ, ஹீரோயின், பேக்கரி கடைக்காரர் எல்லாரும் அந்த பெட்டிக்குள்ள போக, அந்த பெட்டிய எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள இருந்து தப்பிச்சிடுறா. அங்க கட் பண்ணா மாயாஜால விருப்ப சங்கத்தோட தலைவியோட பையனை கிரேவ் மீட் பண்ணி, "நீ அந்த சின்ன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா? சீக்கிரமா கண்டுபிடி. அவளை நீ கண்டுபிடிச்சாதான் சீக்கிரமா நீ எங்கள்ல ஒருத்தன் ஆக முடியும்னு" சொல்லி அவன் கழுத்துல ஒரு செயினை மாட்டி விடுறான். "இதை நீ பிரஸ் பண்ணேன்னா உனக்கு முன்னாடி நான் எப்பவுமே வந்து நிப்பேன்" அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட எல்லா மிருகத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு மிருகத்த மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா அதுதான் கஷ்டம். ஏன்னா அந்த மிருகம் யார் கண்ணுக்கும் தெரியாது. அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. எனக்கு ஒரு ஸ்பைய தெரியும்.
அவன் இந்த மாயாஜால விலங்குகளை எல்லாம் பிளாக்ல வாங்கி விக்கிறவன். அவனுக்கு ஒருவேளை இந்த மிருகத்த பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்ல, உடனே எல்லாரும் அந்த ஸ்பைய மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க போகும் முன்னாடி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு பார் மாதிரி இருக்கு. அங்க எல்லாரும் ரொம்ப வினோதமா இருக்காங்க. குள்ளமா வேற இருக்காங்க. அந்த ஒரு வழியா அந்த ஸ்பைய மீட் பண்ணிர்றாங்க. அவங்கிட்ட இருந்து அந்த மிருகத்த பத்தி கேட்க, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா, அத நான் சொல்லணும்னா, அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு உங்ககிட்ட செடி மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர எனக்கு தரணும்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழியே இல்லாம அந்த மிருகத்த அவன்கிட்ட குடுத்துர்றான். அந்த மிருகம் எங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனையும் சொல்லிர்றான். அவன் சரியான கோழ்முட்டியா இருப்பான் போல இருக்குங்க. இவங்க கிட்ட இருந்து கிரியேச்சர வாங்கிக்கிட்டு சட்டத்துக்கிட்ட போட்டு குடுத்துர்றான் இவங்கள. விசாரணை குழுவுல இருந்து ஆட்கள் வர, ஹீரோவும் அவன் குரூப்பும் அங்க இருந்து ஸ்பைய அடிச்சு போட்டுட்டு, அந்த கிரியேச்சரையும் பிடுங்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடிர்றாங்க. அங்க கட் பண்ணி இந்த மாயாஜால விருப்பு சங்கத்தோட தலைவியோட பையன் எதையோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு குச்சி ஒண்ணு கீழ விழ, அத எடுக்கும்போது கரெக்ட்டா அவங்க அம்மா அங்க வந்துடுறாங்க. "அத என்கிட்ட குடுத்துடு. இல்ல உன் பெல்ட் அட நீ அடிபடுவேன்னு" சொல்ல, அவன் தங்கச்சி "அது என்னோடதும்மா. அது என் பொம்மை. நான் தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவன் எடுக்கலன்னு" சொல்லி அவன காப்பாத்த பாக்குறா. அத அவங்க அம்மா நம்பல. அதனால அவனும் சாரிம்மான்னு சொல்ல, உடனே இந்த அம்மா "நான் உன் அம்மா இல்ல. உன் அம்மா ஒரு சூனியக்காரின்னு" சொல்ல, அவன பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு மரண சுழல் திடீர்னு அங்க வந்து அவங்க அம்மாவ கொன்னுட்டு அங்கேருந்து ஓடிடுது. அங்க கட் பண்ணி அந்த ஸ்பை சொன்ன இடத்துக்கு நம்ம ஹீரோ, ஹீரோயின் மத்த எல்லாரும் அங்க வர்றாங்க. அங்க போனா கண்ணுக்கு தெரியாத மிருகம் ஒண்ணு இருக்கு. இப்ப அதோட உருவத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இந்த மிருகத்துக்கு நடக்க போறது முன்னாடியே காட்டுற சக்தி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே, அந்த மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த மிருகம் எதுக்குடா சாப்பாடு குடுக்குதுன்னு பார்த்தா, படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு முட்டைக்குள்ள இருந்து பறவை பாதி, பாம்பு பாதியுமா ஒரு மிருகம் வந்துச்சுல்ல, அந்த மிருகம் தாங்க இங்க செம பெருசா பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. எல்லாருமே அப்படியே மிரண்டு போறாங்க. அப்பதான் ஹீரோ, ச்சே! இத நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே! இந்த மிருகம் இங்க தான் இருந்திருக்குது. இந்த மிருகம் எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்த ஃபில் பண்ற அளவுக்கு பெருசாகும்னு சொல்லிட்டு, ரொம்பவே டேஞ்சர் ஆனது. அது மட்டும் இல்ல, ரொம்ப பார்த்து சத்தமே போடாம பத்திரமா நடந்துவாங்க. அதுக்கு சத்தம் போட்டா பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பால தட்டிவிட, அந்த சத்தத்த கேட்டு அந்த பெரிய மிருகம் டென்ஷன் ஆகி வெளிய வந்து அங்க இருக்கிற எல்லா பொருளையுமே தட்டி விடுது. இப்ப எதிர்காலத்த காட்டுற மிருகம், அங்க என்ன நடக்க போடுங்கிறத காட்ட, அதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமா ஒரு பூச்சிய பிடிச்சு ஹீரோயின் கையில இருக்கிற ஒரு ஜாடிக்குள்ள போட, அத சாப்பிட போறேன்னு அந்த பெரிய மிருகம் அந்த ஜாடிக்குள்ள போய் அந்த ஜாடி அளவுக்கு சின்னதா போயிடுது. இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த ஜாடிக்குள்ள இருந்த மிருகத்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு, அந்த பெட்டிக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பறவை இருந்ததுல்ல, பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த பறவை திடீர்னு இடி மின்னலோட ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு சிக்னல் குடுக்குது. உடனே எல்லாரும் அந்த சூட்கேஸ விட்டு வெளிய வர்றாங்க. அங்க கட் பண்ணி அந்த அந்த அம்மா இறந்து கிடக்கிறத பார்த்து, "உன் தங்கச்சி எங்க? அவ தான் மரண சுழல். அவள உடனே கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு, அவன் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு அவனும் கிரேவும் போறாங்க. அங்க வச்சு கிரேவ் அந்த பையன நீ ஒரு உதவாக்கரைன்னு ரொம்ப அசிங்கப்படுத்த, உடனே அந்த பையன் நீங்க நல்லவர்ன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இப்ப என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்ல, அதுக்கு கிரேவும் ஆமாண்டான்னு சொல்லிட்டு உள்ள போய் அவன் தங்கச்சிய பார்த்ததும், உள்ள இருக்கிற சுவர் எல்லாமே உடையுதுங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையன் தாங்க மரண சுழலா மாறி அந்த இடத்தையே அட்டாக் பண்றான். இப்பதான் தெரியுது கிரேவுக்கே இவன் தான் மரண சுழலன்னு. அந்த மரண சுழல் அங்கிருந்து போக இத பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவும், ஹீரோயினும், "நீ என்னமோ மரண சுழல் 10 வரைக்கும் நான் உயிரோட இருக்கும்னு சொன்ன. இப்ப பார்த்தா இவன் பெரிய பையனா இருக்கான்னு" கேட்க, அதுக்கு ஹீரோ ஒருவேள அவனுக்கு நெறைய சக்தி இருந்திருக்கும். அதனால தான் அவன் இவ்வளவு நாளா உயிரோட இருந்திருக்கான்னு சொல்லிட்டு, அந்த பையன சமாதானம் பண்ண போறான். அந்த டைம் பார்த்து கிரேவும் அந்த பையன அட்டாக் பண்றான். அத பார்த்து நம்ம ஹீரோயின் போய் தடுக்குறாங்க. இத மாயாஜால உலகத்துல இருந்து அந்த மாயாஜால உலகத்தோட தலைவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த மக்கள் எல்லாருமே மாயாஜால உலகத்துக்கும், சாதாரண மக்களுக்கும் பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த பக்கம் அந்த மரண சூழல் பையன் பயந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான்.
அங்க ஹீரோவும், ஹீரோயினும் அவன சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட இருக்கிற மந்திர சக்திய நான் பிரிச்சு எடுத்துர்றேன். நீ கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுன்னு" சொல்ல, அதுக்கு அந்த பையனும் சரின்னு சொல்லிர்றான். அங்க கிரேவ் திடீர்னு அந்த பையன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அத நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்கும்போதே, அதே சமயம் இந்த மந்திர உலகத்துக்காரங்க எல்லாம் சேர்ந்து, அந்த மரண சூழல சுத்தி, அவன் வெளிய போகாத அளவுக்கு அந்த பிரிட்ஜ சுத்தி மந்திர சுவர்கள எழுப்புறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட, "நான் உன்ன காப்பாத்த தான் வந்திருக்கிறேன். என்ன நம்பு." ஆனா அந்த கிரேவ மட்டும் நம்பாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அந்த கிரேவ் ஒரு சில வார்த்தைகள சொல்றான். அது அந்த மந்திர கிணற பத்தின வார்த்தைகளா இருக்கு. அவன் அத சொன்ன உடனே அந்த மந்திர கிணத்துக்குள்ள இருந்து மந்திரக்காரங்க அந்த பையன கொன்னுடுறாங்க. உடனே கிரேவ், "அட பாவிங்களா! அந்த பையன ஏன்டா கொன்னீங்கன்னு?" கேட்க, அப்ப அங்க மாயாஜால கூட்டத்தோட தலைவி, "நான் தான் கொல்லப்பா சொன்னேன். ஏன்னா, இவன் உயிரோட இருந்தா இந்த சிட்டியவே காலி பண்ணிடுவான்னு" சொல்ல, உடனே கிரேவ், "நீங்க போடுற சட்டம் எல்லாம் சாதாரண மக்களுக்கா? இல்ல எங்களுக்கான்னு எனக்கே தெரியல. இனிமே உங்களுக்கு கீழ எல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னு" அங்க இருந்து கிளம்ப, தலைவிக்கு சந்தேகம் வருது. இவன் என்ன கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறானேன்னு சொல்லி அவன் மந்திரக்கோல பிடுங்க சொல்றாங்க. கிரேவ் அவனுடைய மந்திரக்கோல பிடுங்க போனவங்கள கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது, அந்த செடியா இருந்ததுல ஒரு கிரியேச்சர், அது கிரேவோட கைய கட்டி போட்டுருது. ஹீரோயின் அவன் மந்திரக்கோல அவங்கிட்ட இருந்து புடுங்கிடுறாங்க. அப்பதான் கிரேவ் அவனுடைய உண்மையான முகத்துக்கு வர்றான். தக்காளி, இவன் தாங்க இந்த படத்தோட வில்லனே. கிண்டர்வேல்டுன்னு ஒருத்தன நம்ம முதல்ல காட்டுனோம் இல்லையா? வில்லனா ஜெயில்ல இருந்து தப்பிச்சுட்டான். அவன் தாங்க இவன். உருவத்த மாத்தி இவ்ளோ நாளும் மத்தவங்கள மாதிரி இவனும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ வில்லன் ஜெயிலுக்கு போயிடுறான். இந்த மாயாஜால உலகத்தோட தலைவி ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோ மரண சூழல வெடிக்க வச்ச இடத்துல இருந்து ஒரு பாகம் வெளிய போறத அப்படியே பார்க்குறான். இதுதான் செகண்ட் பார்ட்டோட லீடா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தலைவி சொல்றாங்க, "இவ்வளவு நாள் நம்ம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப சாதாரண மக்களுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சு போச்சு. எல்லாரோட மெமரியையும் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அவன் சூட்கேஸுக்குள்ள இருந்து அந்த பிரம்மாண்டமான பிரான்ஸுங்க பறவை இருந்துச்சு இல்லையா? அத வர சொல்றான். அதுகிட்ட மனுஷங்களோட கெட்ட நினைவுகள அழிக்கிற சக்திய ஒரு பறவைகிட்ட இருந்து எடுத்திருப்பான். அத அந்த பறவைக்கு குடிக்க குடுக்குறான். அது அத எடுத்துட்டு போய் வானத்துல கலந்து விட, அப்புறம் மழை வர வைக்குது. இதனால எல்லா மக்களும் மழையில நனைஞ்ச உடனேயே மெமரீஸ் எல்லாமே மறந்துடுறாங்க. மெமரீஸ் எல்லாமே அழிக்கப்படுது. இப்போ இந்த சண்டையில உடைஞ்சு கிடந்த சிட்டிய மாயாஜாலக்காரங்க சரி பண்றாங்க. தலைவி பேக்கரி கடைக்காரனோட மெமரியையும் அழிக்க சொல்லி ஹீரோவுக்கு கட்டளை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினோட தங்கச்சியும் அவன கிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்றா. பேக்கரி கடைக்காரன் அப்படியே போய் மழையில நனைய, அவ்வளோதாங்க எல்லாத்தையும் மறந்துடுறான். கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பேக்கரி கடைக்காரர் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஹீரோ, அவன வேணும்னே இடிச்சுக்கிட்டு போய் பெட்டிய மாத்தி வச்சுடுறாரு. ஸோ பெட்டிய மாத்தி வச்ச உடனே பெட்டி வெயிட்டா இருக்கிறத பார்த்த பேக்கரி கடைக்காரர் உள்ள தொறந்து பார்க்குறாரு. உள்ள தொறந்து பார்த்தா நெறைய தங்க கட்டிக, அதோட ஒரு லெட்டரும் இருக்கு. "நீ இதுவரை கஷ்டப்பட்டது போதும். இதுக்கப்புறம் பேக்கரி ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழுன்னு" எழுதியிருக்கு. இப்ப நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ லண்டனுக்கே திரும்பி போகுறாரு. ஹீரோயின் கிட்ட "நான் திரும்பி வருவேன். ஃபீல் பண்ணாதேன்னு" அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி போறாருங்க. இப்ப பேக்கரி கடைக்காரர் பேக்கரிய தான் காமிக்கிறாங்க. அவரு நிஜத்துல நடந்த எல்லாத்தையுமே தான் கனவுல பார்த்ததா நெனச்சுக்கிட்டு, அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸா செஞ்சு விக்க ஆரம்பிக்கிறாரு. பேக்கரியும் செம்மையா டெவலப் ஆகுதுங்க. அப்ப அங்க வர்ற ஹீரோயினோட சிஸ்டர் பேக்கரி கடைக்காரர பார்த்து சிரிக்க, பதிலுக்கு பேக்கரி கடைக்காரரும் சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த படத்த முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நான் உங்கள் ஜாக்லின். பாய்.